வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திங்கட்கிழமை முதல் 2 நாட்களுக்கு குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இன்று காலை தாகோத் நகரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் இன்ஜின் உற்பத்தி தொழிற்சாலையை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார். தொடர்ந்து மின்சார ரயில் இன்ஜினையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். பின்னர் தாகோத் நகரில் சுமார் 24,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வேறு பல நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். புதுடெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி ஆளும் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர், மத்திய அரசின் ஓராண்டு ஆட்சி குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களின் 20 முதலமைச்சர்களும் 18 துணை முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றிக்கு தற்சார்பு இந்தியா அடிப்படையிலான இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள், சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் மூலம் நமது ராணுவ வீரர்கள் உச்சபட்ச துணிச்சலுடன் செயல்பட்டனர் என்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசபக்தி மற்றும் தற்சார்பு உணர்வை இது வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் கூறினார். IAS, IPS உள்ளிட்ட சிவில் சர்வீசஸ் பதவிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான UPSC எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வுகளை நடத்துகிறது. மொத்தம் 979 காலி பணியிடங்களுக்கு நாடு முழுவதும் சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 24,364 பேர் விண்ணப்பித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.